கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, இது மிகவும் அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம். நம் வாழ்க்கையில் வெட்கம் எப்பொழுது அடைகிறோம்? வாழ்வில் தோல்விகளையே சந்தித்து வரும்போது, மற்றவர்கள் நம்மை பார்த்து ஏளனமாய் பேசும்போது, நிந்தை அவமானங்களை நம் வாழ்வில் சந்திக்கும்போது நாம் வெட்கப்பட்டு போய் கூனி குறுகி போய் தாழ்மையடைந்து வெட்கப்பட்டு போய் நிற்கிறோம். மற்றவர்கள் முன்னிலையில் தலை குனிந்து நிற்கிறோம். ஆனால் நம் தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? இன்று உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக நீங்கள் சந்தோஷப்படும்படியாய் நமக்கு இரட்டிப்பான பலனை தரப்போகிறேன் என்று சொல்கிறார். லட்சைக்கு பதிலாக நாம் சந்தோஷப்படுவோம் என்று சொல்கிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நமக்கு தரப்போகிறேன் என்று சொல்கிறார். நித்திய மகிழ்ச்சியை நமக்கு தரப்போகிறேன் என்று சொல்கிறார். இந்த வசனத்தில் அப்படித்தான் வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாமும் அப்படியே இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்வோம். யாரெல்லாம் நிந்தை, அவமானம், இழப்பு, மனிதர்கள் மத்தியில் வெட்கம், குடும்பத்தில் ஏற்பட்ட ஏதோ ஒரு கஷ்டத்தினால் எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, உங்களையும் என்னையும் பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் நமக்கு கொடுத்து நம்மை நித்திய மகிழ்ச்சியினால் நிரப்பப் போகிறார். ஏன் நமக்கு தேவன் இந்த வாக்கை கொடுக்கிறார் என்றால், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் நம்மேல் மனதுருகுகிற தேவன். அவர் நம்முடைய கண்ணீரை, நிந்தையை, அவமானத்தை, மனிதர்கள் மத்தியில் வெட்கப்பட்டு போய் கூனி குறுகி வாழ்வதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் சில காலம் மௌனமாயிருப்பாரே தவிர எப்பொழுதுமே மௌனமாயிருக்க மாட்டார். பின் நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? நம் தேவனை மட்டும்தான் அல்லவா? நம் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று தானே விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். அதையும் தேவன் பார்த்து கொண்டு தானே இருக்கிறார். நமக்கு சீக்கிரத்தில் ஒரு அற்புதம் செய்து நாம் அனுபவித்த எல்லா கஷ்டங்களுக்கும் பதிலாக இரண்டத்தனையாய் மகிழ்ச்சியை நமக்கு தருவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம் இயேசு நல்லவர். அவர் ஒருபோதும் மாறினார். அவர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். உங்களுக்கும் இன்றே ஒரு அற்புதம் செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும், எப்படிப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட கண்ணீரின் பாதையில் நிந்தையை அனுபவித்து கொண்டிருந்தாலும் சரி, இன்று இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து உங்கள் கண்ணீரை மாற்றுவார். உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் தந்து உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை இன்றே தருவார். கவலைப்படாதிருங்கள். நம் இயேசுவை விசுவாசியுங்கள். அவர் நல்லவர். அவர் நமக்கு நன்மையை மட்டுமே செய்கிற தேவன். அவர் அப்படியே செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.